ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த யூடியூப் சேனல்ல தேவாரம் திருவாசகத்துடைய சிறப்புகளை நம்ம அப்பப்போ சொல்லிட்டு வரோம். இந்த 63 நாயன்மார்களுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதனின் நாமமே நமச்சிவாயான்னு சொல்லி இந்த பாட்டில் வரும். அந்த பாட்டுக்கு என்னன்னு அர்த்தம் என்னன்னா, இவர் திருஞான சம்பந்தர். சிவபெருமானுக்கு வேத பொருள். வேதம்னா ஓம் சிவாய நம, ஓம் ஈஸ்வராய நம. வேதம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மந்திர பொருளாகப்பட்டது தான் 4. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, என்னையே சொல்லிட்டு இருக்கீங்கப்பா, இங்கே பூலோகத்தில் போய் என்னுடைய சிறப்புகளை சொல்லுங்க, சிவபெருமான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லுங்களப்பா, போங்க நம்ம பூலோகத்துக்குன்னு இந்த 4 பேரை அனுப்புறார். இந்த 4 பேரில் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தார். தேவாரத்துடைய சிறப்புகளை வெளியே சொல்ல கொஞ்சமான பாடல் பாடலை. எம்பெருமானுடைய வேத பொருள் இவங்க வந்த பிறகுதான் நாயன்மாருடைய கூட்டங்கள்லாம் அதிகமானது. எல்லாம் நீங்களும் இவங்களுடைய 4 பேருடைய சிறப்பை சொன்னாவே போதும், நீங்களும் ஒரு நாயன்மார் தான். அப்பனுடைய அருள் பிரகாசம் அந்த மாதிரி. அவரு தேன் பொழியும் தேவாரம் திருவாடலை பாடி மகிழும் திருஞான சம்பந்தன். தேவாரம் பாடலை பாடி ஜெகமே போற்றிட பல நாயன்மார்கள் இதை பாடி மகிழ்ந்து சிவபாதம் அடைந்தாரே. இந்த திருஞான சம்பந்தருடைய சிறப்பை அப்பப்போ நம்ம ஒரு புகழாக நம்ம இந்த பிடிபி சேனலில் சொல்லின்னு வரோம். இப்போ போகிற காலகட்டத்துக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு வடிவத்தை சொல்லியிருக்கிறோம். இவர் பாருங்க, இவர் தான் 63 நாயன்மாருடைய சிறப்பு இந்த பிடிபி சேனலில். இதை கேட்டு மகிழுங்க, இதை பார்த்து மகிழுங்க. இப்போ போகிற காலகட்டத்துக்கு தேவாரம் திருவாசகத்தை பாடிய 63 நாயன்மாருடைய சிறப்புகளை கண்டு மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்